வணக்கம் சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க? கீழே இருக்காங்க ஐயர். சரிப்பா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, தாலி கட்டிடலாம். நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. சரிப்பா, நீங்க 2 ஜோடியும் 100 ஆயுசு சந்தோஷமா வாழ்வீங்க. என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அம்மா போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன். நானும் போயிட்டு வரேம்மா. ஐஸ்வர்யா, தீபிகா 2 பேரும் சந்தோஷமா இருங்கம்மா. இன்னைக்குமே நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். சண்டை மட்டும் போடாதீங்க. சரிம்மா. மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் தான் எங்க பொண்ணை நல்லா பாத்துக்கணும். உங்க என்னைக்குமே அழுக கூடாது. நல்லபடியா பாத்துக்கோங்க. என்னோட பொக்கிஷத்தை உங்ககிட்ட தரேன், பத்திரமா பாத்துக்கோங்க. என்ன கோதாவரி அழுதுட்டு இருக்க? நான் இருக்கல, நான் பாத்துக்குவேன். நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத. சரிங்க அண்ணி. போயிட்டு வரோம் அத்தை. அத்தை போயிட்டு வரோம். சரிங்க மாப்பிள்ள. அண்ணி எங்க போறீங்க? அமெரிக்காவா கூட்டிட்டு போறீங்க எங்க பொண்ணுங்கள? இல்ல கோதாவரி, இந்த ஊரு தான். இந்த ஊரை நான் வீடு பார்த்துட்டேன், அதனால எல்லாரும் அங்கதான் இருப்போம். அப்பப்பா வந்து பாத்துக்கோ. சரிங்க அண்ணி. போயிட்டு வரோமா? போயிட்டு வரோம். சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். வரேன் கோதாவரி. சரிங்க அண்ணி. வலது கால வச்சு உள்ள வாங்க. சரிங்க அத்தை. உள்ள வாங்கம்மா. ஐஸ்வர்யா, தீபிகா பூஜை ரூமுக்கு வாங்க. சரிங்க அத்தை. ஐஸ்வர்யா, தீபிகா வாங்க. இங்க பாருமா ஐஸ்வர்யா, இனிமே நீதாமா இந்த குடும்பத்தோட மிகப்பெரிய பொறுப்பு. இந்த குடும்பத்துல நீதாமா எனக்கு அப்புறம் இருக்க. நீதாமா இந்த குடும்பத்தோட நல்ல வழியில கொண்டு போகணும். குடும்பங்கள் பிரியாம நல்லபடியா பாத்துக்கணுமா. நீங்க அக்கா தங்கச்சினால பரவாயில்ல, ஆனா நீங்க 2 பேரும் வேற வீட்டுல வந்தீங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க 2 பேரும் தான் குடும்பம் பிரியாம பாத்துக்கணும். பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க அத்தை, பாத்துக்குவோம். சரிம்மா. ஐஸ்வர்யா, நாளைக்கு உன் கையில கொத்து சாவி கொடுத்துட்றேம்மா. அதெல்லாம் எதுக்கு அத்தை? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இல்லம்மா ஐஸ்வர்யா, பரவாயில்ல. நீதாம்மா எனக்கு அப்புறம் இருக்கேன்னு சொன்னல, நீயே வச்சுக்கோ. இல்லத்த, பரவாயில்ல, எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம். இங்க பாருமா ஐஸ்வர்யா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதை நீதான் வச்சுக்கணும். சரிங்க அத்தை, எல்லாம் உங்க விருப்பம்தான். சரிம்மா. ஐஸ்வர்யா, சாமி கும்பிடுமா. சரிங்க அத்தை. இந்த ஐஸ்வர்யா எடுத்துக்கோ. சரிங்க அத்தை. ஆதித்யா, சொல்லுங்கம்மா. ஐஸ்வர்யாக்கு குங்குமம் வச்சுடு. சரிங்கம்மா. தீபிகா எடுத்துக்கோ. சரிங்க அத்தை. அர்ஜுன் வச்சுடு. சரிங்கம்மா. சரி, நீங்க ரூமுக்கு போங்க. சரிங்க அத்தை. அர்ஜுன், சொல்லு தீபிகா. உனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். நீங்க என்ன லவ் பண்ண தானே? ஆமா ஆமா, நான் அவரை தான் லவ் பண்ணேன். இப்போ என்னால இந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியல அர்ஜுன். தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோ. எனக்கு கொஞ்ச நாள் ஆகும் உன்னை ஏத்துக்க. இங்க பாரு தீபிகா, எனக்கு உன்னோட சிச்சுவேஷன் புரியும். அதனால நீ எப்போ என்ன மனசார புருஷனை ஏத்துக்கிறியோ அப்போ ஓகே. அது வரைக்கும் ஊருக்கு முன்னாடி நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன், ஒரு சிச்சுவேஷனுக்கு புரிஞ்சதுக்கு. பரவாயில்ல தீபிகா, எனக்கு தெரியும் இந்த மாதிரி கஷ்டம்னா என்னன்னு. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். பரவாயில்ல தீபிகா, அது வரைக்கும் நான் கீழேயே படுத்துக்கிறேன். இல்ல அர்ஜுன், வேண்டாம், நான் படுத்துக்கிறேன். இல்ல தீபிகா, பரவாயில்ல, நீ மேலேயே படு. சரி. மறுபடியும் தேங்க்ஸ் அர்ஜுன், என்ன புரிஞ்சதுக்கு. பரவாயில்ல தீபிகா. ஐஸ்வர்யா, மாமா, என்னை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா. எல்லா தப்பும் என் மேலதான். தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. இல்ல மாமா, பரவாயில்ல. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல மாமா. ஏன் மாமா எனக்கு துரோகம் பண்ணீங்க? இது நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எனக்கு இந்த வேலைக்கே வேணும், நீங்க விட்டு கொடுத்துருப்பேன். ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல மாமா. என் தங்கச்சி தான் பிடிக்கணும் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன் நீங்க சொல்லல? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. இல்ல ஐஸ்வர்யா, அவ தான் உன் தங்கச்சின்னு எனக்கே தெரியாது. அது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். தயவுசெய்து அதை மட்டும் சொல்லாதீங்க மாமா. அது எப்படி மாமா உங்களுக்கு இப்பதான் தெரியும்? நீங்க சொல்றது எல்லாமே பொய் தான் மாமா. இல்ல ஐஸ்வர்யா, சொன்னா புரிஞ்சுக்கோ. வேண்டாம் மாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க நான் சொல்றது. இந்த ரூமுக்குள்ள நீங்க யாரோ நான் யாரோ மாமா. ரூமுக்கு வெளியே வேணா நம்ம புருஷ பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா இந்த ரூமுக்கு நீங்க யாரோ நான் யாரோ தான் இருக்க முடியும். எனக்கு நீங்க தப்பெல்லாம் உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களோ அப்பதான் நான் உங்க பொண்டாட்டி. அது வரைக்கும் என்கிட்ட பேசாதீங்க. ஐஸ்வர்யா, நான் வேணும்னு அந்த தப்பு பண்ணல ஐஸ்வர்யா. இல்ல மாமா, வேண்டாம். நீங்க எப்போ மனசார தப்ப உணர்றீங்களோ அப்ப வந்து என்கிட்ட பேசுங்க. ஐஸ்வர்யா, ஒரு தப்பல நான் உணர்ந்துட்டேன் ஐஸ்வர்யா, என்னை ஏத்துக்கோ. அது எப்படி மாமா ஏத்துக்கிட்டீங்க? உண்மையா சொல்லுங்க. தீபிகாவை மறந்துட்டேன்னு அது எனக்கு தெரியும் மாமா. உங்க அம்மாக்காக ஒண்ணு ஏத்துக்க வேண்டாம். எனக்கு நீங்க தீபிகாவை அடியோட மறக்கிறீங்களோ அப்ப வந்து ஏத்துக்கோங்க.
உங்க அம்மாக்காக ஒன்றும் ஏத்துக்க வேண்டாம். சரி சரி ஐஸ்வர்யா. எப்போ நீங்க தீபிகாவை மறந்துட்டு ஐஸ்வர்யா எனக்கு முக்கியம்னு சொல்றீங்களோ அப்பதான் நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருப்பேன். அது வரைக்கும் நீங்க என் கூட பேசாதீங்க. ரூமுக்கு வெளியே வேணா நம்ம பேசிக்கலாம். அதுவும் அத்தை முன்னாடி போதும். சரி ஐஸ்வர்யா, சரி நான் கீழே படுக்கிறேன். வேண்டாம் மாமா, நானே படுத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் எனக்காக எதுவுமே பண்ண வேண்டாம். நானே படுத்துக்கிறேன். இல்ல ஐஸ்வர்யா வேண்டாம், நான் தான் தப்பு பண்ணேன், அதனால நாளை கீழே படுக்கிறேன். சரி மாமா, நான் உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும். சொல்லு. இனிமே நான் உங்களை ஆதித்யா தான் கூப்பிட போறேன். எப்போ நீங்க என்ன பொண்டாட்டியை ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் நான் உங்களை மாமான்னு கூப்பிடுவேன். அது வரைக்கும் ஆதித்யானே போதும். சரி ஐஸ்வர்யா, சரி நான் படுக்கிறேன். சரி ஆதித்யா. என்னால உன்னை ஏத்துக்க முடியல ஆதித்யா. நீ சீக்கிரம் தீபிகா மறந்து என்னை ஏத்துப்பேன்னு நம்புறேன். அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் ஆதித்யா. இந்த நொடிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காதல் என்னை பிழிகிறதே, கண்ணீர் நதியாய் வழிகிறதே, நினைப்பதும் தொல்லை மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. காட்டில் தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீயும் தொலைந்ததென்ன, நீ நினைத்திடும் வேறினை போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பேன். நான் ஐஸ்வர்யா கூட நிம்மதியா வாழ முடியும், இல்லைன்னா அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொன்னே போட்டுரும். ஆதித்யா, என்னால உன்னை மறக்க முடியல ஆதித்யா. நீ இல்லாத லைஃப்ல நடந்து கூட பார்க்க முடியல. நான் எப்படி வாழுவேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. சீக்கிரம் உன் மனசு மாறணும் ஆதித்யா. நம்ம ரெண்டு பேரும் திருப்பி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும். என்னால அர்ஜுன் கூட வாழ முடியாது. ப்ளீஸ் ஆதித்யா, சீக்கிரம் என் கூட வந்து சேர்ந்துரு. நீ இல்லாத வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியல ஆதித்யா. ப்ளீஸ் ஆதித்யா, எனக்காக வந்துரு. அர்ஜுன் கூட வாழவே மாட்டேன். வாழ்க்கை உன் கூட மட்டும்தான் வாழுவேன். சீக்கிரம் உன் மனசை மாத்தி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும். இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் முன்னாடி சொல்லலாம், ஆனா எனக்கு உண்மையா மறக்க முடியல ஆதித்யா. சத்தியமா மறக்க முடியல. இவ்வளவு ஜென்மம் ஆனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் சீக்கிரம் ஒண்ணு சேருவோம். என்னோட வாழ்க்கையை பறிச்ச ஐஸ்வர்யாவை நான் சும்மா விட மாட்டேன். என்னதான் என் அக்கா இருந்தாலும் என் வாழ்க்கையை பறிச்சுட்டான். அதுக்கு நான் பழி வாங்கி தீருவேன். அவளை பழி வாங்கிட்டு உன்னை நான் ஏன் கூட கூட்டிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா வாழலாம் ஆதித்யா. சீக்கிரம் எல்லாமே நடக்கும். நான் சீக்கிரம் உன் மனசை மாத்தி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அர்ஜுனுக்கு நான் ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு மாசத்துல நான் உன்னை மாத்தி காட்டுறேன். ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம். ரொம்ப சந்தோஷமா வாழலாம் ஆதித்யா. தீபிகா, எனக்கு சின்ன வயசுல இருந்து உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தீபிகா. ஆனா நீ எங்க அண்ணனை லவ் பண்ணிட்ட. ஆனா நான் உன்னதான் லவ் பண்றேன் தீபிகா. விதி நம்மள ஒண்ணு சேர்ந்துருச்சு தீபிகா. நான் எதிர்கூட பார்க்கல நீதான் என்னோட மனைவி ஆக வேணும். ஆனா விதி நம்மள ஒண்ணு சேர்த்து வித்துருச்சு. ஆனா நீதான் என்னை ஏத்துக்க மாட்ற. ஒரு நாள் நீ ஏத்துக்குவ, இந்த நம்பிக்கையோட நான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் ஒண்ணு சேருவோம் தீபிகா. இந்த கடவுள் நம்மள ஒண்ணு சேர்த்து வைப்பாரு.